கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை கவனித்து பார்த்து அவரால் பிழைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். பாவிகளாகிய நாம் மீட்படையும்படிக்கு, மரணத்திற்கு தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறும்படிக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக சிலுவையிலே நமக்காக கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது: சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே எண்ணாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தபடியினாலே அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே அழிக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அவ்வாறு அழிக்கப்பட்ட பொழுது இந்த ஜனங்கள் மனம் கசந்து மோசேயினிடத்திலே வந்து, நீர் எப்படியாவது எங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கி போகும்படி அப்புறப்படுத்தப்படும்படி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுவதை பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களுக்காக தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். அவ்வாறு விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். மோசே என்கிற தேவ மனிதரை ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து அதை கம்பத்திலே தூக்கி வை, கடிக்கப்பட்ட, அதாவது சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட எவனும் அதை நோக்கி பார்த்தால் பிழைத்து கொள்வான் என்று ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படியே மோசே என்கிற தேவ மனிதர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை கம்பத்திலே தூக்கி வைத்தார். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திலே போனால் அந்த கம்பத்தை நாம் பார்க்க முடியும், அந்த அடையாளத்தையும் நாம் பார்க்க முடியும். அந்த இடத்திலே அது இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளமானது குறிப்பாக அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை கடிக்கப்பட்ட ஜனங்கள் நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டியது இருந்தது. அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் பிழைத்து கொள்ளும்படிக்கு தான் பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு நம் மீது அன்பு வைத்த ஆண்டவர் சிலுவையிலே தம்மையே தியாக பலியாக கொடுத்தார். ஆகவே அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைத்து கொள்ள முடியும். எவ்வளோ ஒரு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும்,
சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு மன்னிப்பு கிடைப்பது மட்டுமல்லாமல் சிலுவையிலிருந்து வழிகிற இரத்தத்தினாலே ரட்சிப்பு என்கிற மீட்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆகவே சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை கவனித்து பார்த்து அவர் தருகிற விலையேற பெற்ற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் எங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் தங்கள் பாவத்தினாலே மனமடிவடைந்து ஆண்டவரே சோர்ந்து போய் தங்களுடைய பாவத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வழி இல்லை என்று சொல்லி மனம் உடைந்து போய் உம்மிடத்திலே வந்திருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது உம்முடைய சிலுவையை நோக்கி பார்த்து தங்களை அர்ப்பணிக்கிறபடியினால் அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை நீர் மீட்டெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை உம்முடைய சிலுவைக்கு முன்பதாக இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் நீங்கி அவர்கள் சுத்திகரிக்கப்பட நீர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்காக நீங்க சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நினைத்தருளி ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாறும்படி செய்து அவர்களை பிழைக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து அவர் தருகிற விலையேற பெற்ற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.